அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா தைப்பூசம் வருது, ஒரு வீடியோ கொடுங்க ஐயா, விரதம் இருக்கிறதுக்கு நாள் சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லக்கூடிய நாள்ல நாங்க விரதம் இருந்து அந்த முருகப்பெருமான தரிசனம் செஞ்சா மனசு நினைச்சது நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் எங்களுக்கு கொடுக்கணும். அன்பு உறவுகள் சொன்னா நம்ம செஞ்சுதானே ஆகணும். அன்பு உறவுகளுக்கு தானே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப பேர் 48 நாள் விரதம்ங்கிறாங்களே, அப்படிதான் இருக்கணுமா? அப்படிலாம் பல கேள்விகள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது. தைப்பூசம் எந்த தேதியில என்ன கிழமையில வருது, எந்த நேரத்துல ஆரம்பிக்குது அப்படிங்கிற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு இந்த தைப்பூசத்துல யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். தைப்பூச விரதங்கள் நம்ம ஒரு 3 நாள் டேட் எடுத்திருக்காங்க. இந்த டேட்ல இருந்து இத்தனாவது நாள் இது எது உங்களுக்கு செட் ஆகுமோ எல்லாமே அருமையான ஒரு அற்புதமான நாளை நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப 48 நாள் விரதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சாத்தியமா ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வரும். ஏன்னா ரொம்ப அன்பு உறவுகள் பெண்கள் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா நாங்க 48 நாள் விரதம் கடைபிடிச்சு, மாலை போட்டு விரதம் கடைபிடிச்சு, இல்ல காப்பு கட்டிய விரதம் கடைபிடிச்சு வர்றோம். மாதவிடாய் கோளாறு நேரத்துல அந்த சமயத்தில் நாங்க ஏதாவது ஆயிடுச்சா என்னையா செய்யறது? ஏன்னா இப்ப நீங்க காப்பு கட்டி இருந்து மாலை போட்டிருந்தாலும் 48 நாள் நீங்க விரதம் இருந்து வரும்போது கண்டிப்பா தைப்பூசத்துக்கு முன்பாக இந்த மாதவிடாய் அமைப்பு உங்களுக்கு வரும்போது கண்டிப்பா அது என்ன செய்யணும், நம்ம கழட்டி வைக்க வேண்டிய சூழல் வரும். அந்த சூழல் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையாக உங்களுக்கு புரியும். தைப்பூசம் எந்த தேதியில வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தைப்பூச திருநாள் ரொம்ப விசேஷமான திருநாள். எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் ரொம்ப பேர், கோடிக்கணக்கான பக்தர்கள். முருகருக்கு பக்தர்களுக்கு குறையா? முருகருடைய பிள்ளைகள் தான் எல்லோருமே. அப்படி முருகன் மீது அன்பு கொண்டு காதல் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுடைய மனக்கவலையை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் இந்த தைப்பூச திருநாள். நமக்கு தைப்பூச திருநாள் 1/2/2026 தாங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் நமக்கு தைப்பூசம் வருது. இந்த தைப்பூச திருநாளோடு பௌர்ணமியும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாள் முன்ன பின்ன வரும், ஆனா தைப்பூசம் பௌர்ணமி, தைப்பூச பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இந்த நாளுக்காகத்தான் ரொம்ப அன்பு உறவுகள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சஷ்டி கந்த சஷ்டிக்காக நம்ம எப்படி இயங்கிட்டு இருக்கோமோ அதே போலதான் தைப்பூசம் எப்ப வரும், முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடணும். ஆனா எப்படி வழிபடலாம், எத்தனை நாள் விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்காக ஆயுள் முழுக்க விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ரொம்ப பேர். ஏன்னா முருகன் மீது அவ்வளவு பற்று, அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். ஏன்னா முருகன் ஒருவனே நம் காலை பிடித்து கொண்டால் முருகப்பெருமான் நம்மளை கைவிடவே மாட்டான். கஷ்டங்கள் வரும், ஒதுங்கி போயிடக்கூடாது, முருகா எனக்கு நீ தான் துணை அப்படின்னு நம்ம முழு மூச்சோடு நின்றோம் அப்படின்னா முருகப்பெருமான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். அப்ப நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு நமக்கு தைப்பூச திருநாள் முழுமையாகவே இருக்கு. பௌர்ணமியும் சரி, தைப்பூசமும் அந்த பூச நட்சத்திரமும் சரி. இப்ப விரதங்கள் எத்தனை நாள் சாமி இருக்கலாம்? 48 நாள் பெண்களாக நீங்க விரதம் இருக்குன்னு நினைச்சா நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கடைபிடி. 48 நாள் விரதங்கள் இருக்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்கல. ஏன் கொடுக்கலைன்னா ரொம்ப நாள், அந்த ரொம்ப நாள் விரதங்கள் நம்ம கடைபிடிச்சு வரணும் அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க, முதல்ல மனசார விரதம் இருங்க. ஆண்களுக்கு எதுவும் இல்லை, ஆண்கள் இருக்கலாம், காப்பு கட்டி இருக்கலாம், மாலை போட்டிருக்கலாம். ஆனா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறு நேரங்கள்ல நம்ம அதை என்ன செய்யும், மன கஷ்டம் நமக்கு வந்துடும். அதனால மனசார விரதம் இருந்து உங்களுக்கு தெரியும் இந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க அந்த நாள் கணக்கு வச்சுக்கலாம். 6 நாளோ 9 நாளோ 24 நாளோ 27 நாளோ ஒரு நாள் கணக்கு வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க காப்பு கட்டிக்கிறலாம். மாலையாகவும் நீங்க முருகப்பெருமானை அணிந்து கொள்ளலாம். சரிங்க. இப்ப அடுத்த கட்டமாக 27 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சிய அப்படின்னா எந்த டேட்ல ஆரம்பிச்சா 27 நாள் வரும் அப்படின்னா
6/1/2026, அதாவது ஜனவரி மாசம் 6ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கினும் சங்கடகரா சதுர்த்தி இருக்கு. இந்த நாள்ல இருந்து நீங்க தைப்பூசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 நாள் வரும். இந்த விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா 27 நட்சத்திரத்திற்கும் பலன் தரும். இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, 9 கிரகம் 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திரத்துக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த பூச நட்சத்திரமும் நம்ம நட்சத்திர வழிபாடு தானே பண்றோம். பூசத்துல சந்திர பகவான் வரக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய வேளையில் பௌர்ணமி சந்திரன் ரொம்ப சக்தி வாய்ந்த சந்திரனா இருப்பார். ஏன்னா பூசத்துல குருவே உச்சம் பெறுவார். அதனால குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பு பூஜைகள் நடக்கும். சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நடக்கும் இந்த நாள்ல. அப்படி அற்புதமான இந்த திருநாள்ல நமக்கு 27 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க ஜனவரி 6ஆம் தேதி 2026 நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு விரதங்கள் ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு 27வது நாள் தைப்பூச வழிபாடு. எப்படி விரதம் இருக்கணும், எப்படி கடைபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து 24 நாள் விரதம். நீங்க ஒரு 24 நாள் 48ல பாதி 24 நாள் விரதம் இருக்கணும் தைப்பூசம் வரைக்கும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிங்க. 2026 ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதிங்க. ரொம்ப அன்பு உறவுகள் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. சஷ்டியில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் 100% பலன் தரும். அப்படித்தான் இந்த 24 நாள் விரதங்களை ஜனவரி 9ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சேன்னா அந்த 24 நாள் பூர்த்தி ஆகும் தைப்பூசம் வரைக்கும். இதை நீங்க விரதமா நீங்க கடைபிடிக்கிறவங்க இந்த நாள் எடுத்துக்கலாம். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா 9 நாள் விரதம். இந்த 9 நாள் விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ஜனவரி மாசம் 24ஆம் தேதி 2026 ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைப்பூச நாள் 9வது நாள் வரும். இது 9 நவக்கிரகங்களையும் குறிக்கும். 9 ரொம்ப விசேஷமானது. 9 கிரகங்களுக்குள்ள 27 நட்சத்திரமும் வருது. சனிக்கிழமை ஆரம்பிக்கிறதுனால சங்கடங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். 9 நாள் விரதம். 9 நாள் இருக்கக்கூடிய விரதம் நீங்க ஜனவரி 24 ஆரம்பிச்சு அப்படின்னா சனிக்கிழமை இருந்து ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு 9வது நாள் தைப்பூச திருநாள். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். 6 நாள் விரதம். 6 நாள் விரதம் இருக்கலாம்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா நீங்க ஜனவரி 27 2026 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம். ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க, 6வது நாள் உங்களுக்கு தைப்பூசம். அற்புதமா அமைஞ்சு போச்சு பாருங்க. நம்ம கொடுத்த டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 27 நாள் விரதம், 24 நாள் விரதம், 9 நாள் விரதம், 6 நாள் விரதம். இது 48 நாள் இருக்கிறவங்க இருந்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரே பலன் தான் கிடைக்கும். முருகப்பெருமான ஒரு நாள் விரதம் இருந்து வழிபட்டாலும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அன்போடு பாசத்தோடு எந்த ஒரு மனசுல சஞ்சலம் இல்லாம முருகா முருகான்னு சொல்லிட்டு போனாலே முருகப்பெருமான் அருள் பாலிப்பார். நம்ம 48 நாள் கடுமையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம இத்தனை நாள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நாள்ல எது உங்களுக்கு எளிமையாக இருக்கு, ஏன்னா எளிமையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்துல முருகப்பெருமான் அருளையும் பெற வேண்டும். நம்ம கொடுக்கக்கூடிய நாள் எல்லாமே விசேஷமான நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய நாளாத்தாங்க அமைஞ்சிருக்கு. விரதங்கள் எப்படி ஆரம்பிக்கணும், விரதங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, விரத காலங்கள்ல எதெல்லாம் கடைபிடிக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும் உணவுகள்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பு உறவுகளே, நல்ல விளக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த நாட்கள்ல எது உங்களால இருக்க முடியும், விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. இதுல யாரெல்லாம் விரதம் இருக்க தேவையில்லை, விரதம் இருக்காமலே முருகான்னு சொன்னாலே முருகப்பெருமான் ஓடி வந்து வரம் கொடுக்கக்கூடியவங்க யாரா இருக்குன்னு தெரியுமா? முதியவர்கள், ரொம்ப வயதானவர்கள், நடக்க முடியல, என்னால விரதம் இருக்க முடியல, நான் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, எனக்கு உடல் அவஸ்தை இருக்கு, நான் மருந்து எடுத்துக்கிறனும், மாத்திரை சாப்பிடணும், இதற்காக நான் உணவு எடுத்துக்கிறனும், சரியான நேரத்துல பகல்ல கொஞ்ச நேரமாவது நான் உறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விரதம் தேவையில்லை. நீங்க உங்களை வருத்திக்கிற தேவையில்லை. முருகப்பெருமான் உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுப்பார். அதனால நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, விரதம் இருக்கணும் தேவையில்லை. முருகா, நான் உனக்காக அந்த 48 நாள் நான் சொன்ன டேட்டு, எந்த டேட்ல வேணுமாலும் அதுல இருந்து நீ முருகா முருகாங்கிற நாமத்தை முடிஞ்ச வரைக்கும் சொன்ன. அடுத்து பார்த்தோம்னா கர்ப்பஸ்திரீகள்,
கருவுற்ற தாய்மார்கள் நீங்களும் விரதம் கடுமையாக இருக்க தேவையில்லை. ஏன்னா உங்களை நம்பி உங்க வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. நீங்க 3 வேளையும் நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும், நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும். முருகா என்ற நாமத்தை, சஷ்டி கவசத்தை, இது போல ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய பாடலை பாடு. ரொம்ப விசேஷம். இல்ல கதைகள் கேளு. நீங்க எந்த அளவுக்கு கருவுற்ற தாய்மார்கள் முருகனை பத்தி யோசிக்கிறீங்களோ, முருகன் கதையை கேட்கிறீங்களோ, அது அப்படியே செயல்பாடாக உங்க குழந்தை மாறும். நல்ல குழந்தையாக, அறிவாற்றலோடு, நல்ல ஆற்றலோடு, சக்திமானாக, சிரஞ்சீவியாக பிறக்கக்கூடிய வல்லமையை முருகப்பெருமான் கொடுப்பார். இவங்க மட்டும் நம்ம விரதங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. கடுமையான விரதங்கள் சாப்பிடாம எல்லாம் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? உடல் பிரச்சனை தானே வரும். சரி, விரதம் இருக்கக்கூடிய உடம்பு உங்களுக்கு முதல்ல பலமா இருக்கா பார்த்துக்கிறங்க. ஏன்னா ஒரு வேளை சாப்பிடலனால தலை சுத்து வரும் ரொம்ப பேருக்கு. இப்படிப்பட்ட அன்பு உறவுகள் நீங்க 3 வேளையும் கூட உணவு எடுத்துக்கிறங்க. முருகப்பெருமான் ஏன் நீ சாப்பிட்ட 3 வேளையும் நான் உனக்கு வரம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். மனசார முருகப்பெருமான உங்க மனசுக்குள்ள ஒரு கோவில் கட்டி அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அங்கே அபிஷேகம் பண்ணுங்க, அங்கே ஆராதனை பண்ணுங்க, அவரையே நினைச்சுக்கிட்டு இருங்க. அது போதும். இது ஒரு நாள் விரதம் இருந்தா கூட பலிதமாகும். 48 நாள் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க இருக்கலாம். உடம்புல சக்தி இருக்கிற முருகப்பெருமானுக்காக ஆயுள் முழுவதும் இருக்கலாம். அது எந்த ஒரு தவறும் கிடையாது. விரதம் இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டே அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்பாக நீங்க போய் முருகப்பெருமான் ஆலயம் சென்று 2 விளக்கு ஏத்துங்க. ஏத்திட்டு முருகப்பெருமான் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. முருகா, உனக்காக நான் விரதம் இருக்க போறேன், காப்பு கட்ட போறேன், மாலை போட்டுக்கிற போறேன். எனக்கு இந்த நாட்கள்ல எந்த விதமான தடையும் வரக்கூடாது. காப்பை கலட்டுறதுக்கோ மாலையை கலட்டுறதுக்கான சூழல் நிகழவே கூடாது. எனக்கு துணையா நின்று மனசை நினைச்ச காரியத்தை நடத்தி கூடும் முருகா அப்படின்னு வேண்டிட்டு மறுநாள் நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாள் அதிகாலையில் சூரியனுக்கு முன்பாக நீங்க எழுந்து 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு நீராட வேண்டும். நீராடி வீட்டுல என்ன செய்யணும்? உங்க பூஜை அறையில விளக்கு கொளுத்தி வச்சு முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த திருவுருவ படத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் இட்டு நல்ல மலர்கள் சாத்தி வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, ஆப்பிள், மாதுளை ஏதாவது ஒரு நிவேதானம் வாங்கி வச்சுக்கிறீங்க. இல்ல வீட்டுல ஒரு டம்ளர் நல்லா பால் காய்ச்சி அது மேல சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை தான் விசேஷம், இல்ல டைமண்ட் கற்கண்டு போட்டு அவருக்கு நிவேதானம் பண்ணிட்டு சஷ்டி கவசம் படிங்க. எப்ப எந்த கவசம் படிக்கிறதுக்கு முன்பாக கோளாறு பதிகத்தை ஒரு முறை படிச்சிருக்கு. ஒரு முறை இல்ல 9 முறையாவது படிச்சிருங்க. எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, எந்த ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, கோளாறு பதிகத்தை மட்டும் படிக்க மறவாதீங்க. வேயுறு தோழி வங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்ற அற்புதமான பாடல் கோளாறு பதிகம். இதை படிச்சுட்டு நீங்க அடுத்து முருகப்பெருமானுடைய ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம். சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இப்படின்னு ரொம்ப இருக்குங்க முருகப்பெருமானுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சரவணபவ, இப்படி நீங்க ஏதாவது உங்களால முடிஞ்சதை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள மனசுக்குள்ள தானாகவே முருகப்பெருமானுடைய அந்த ஸ்லோகம் தானா வந்துகிட்டே இருக்கும். சஷ்டி கவசம் படிக்க மறக்காதீங்க. ரொம்ப விசேஷம். நம்ம எளிமையான நாள் சொல்லியிருக்கோம். 6 நாள் விரதம் முதற்கொண்டு சொல்லியிருக்கோம். இப்படி விரதம் இருக்கிறவங்க காலையில நீராடி வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு சாமி படத்துக்கு, முருகன் திருவுருவ படத்துக்கு அலங்கரிச்சு முருகனை தரிசனம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி நிவேதானம் பண்ணிட்டீங்க. அருகில் உள்ள கோவில் காலையோ மாலை நேரத்திலேயோ போய் முருகப்பெருமானுக்கு 2 தீபம் ஏற்றி வழிபடும். முருகப்பெருமான் கோவில்ல போய் கண்டிப்பா முருகனை தரிசிக்கணும். வேலை பணிகள் இருந்தாலும் நேரங்கள் இருக்கும்போது முருகப்பெருமானை தரிசிங்க. நேரம் கிடைக்கல அப்படின்னா நீங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறீங்க. இப்படிதான் விரதங்களை கடைபிடிக்கணும். இப்படி விரதங்கள் கடைபிடிக்கும் போது இந்த பகல் வேளையில தூங்கக்கூடாது. பகல் வேளையில தூங்காம இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். விரதங்கள் இருக்கும்போது மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? காலையில ஏதாவது இட்லி இது மாதிரி சாப்பிட்டுக்கிறோங்க. விரதங்கள், இந்த விரதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சைவமா இருந்தா போதும். இந்த சஷ்டி விரதத்துக்கு சொல்றோம் இல்லையா, இப்படித்தான் இருக்கணும், முழுமையா பட்னியா இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. மனசார இருக்கக்கூடிய விரதம் தான் தைப்பூச விரதம். இந்த விரதத்துக்கு உணவு கட்டுப்பாடு கிடையாது. என்ன, உப்பு காரம் கம்மியா இருக்கணும், உப்பு காரம் கம்மியா இருக்கணும். அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிற்றுண்டி உணவுகள் அதிகமா எடுத்துக்கிற கூடாது. நம்ம தேவையில்லாத நேரங்கள்ல போண்டா பச்சி இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா எடுத்துக்கிற கூடாது. விரதங்கள் இருக்கும் போது நம்ம காலையில, ஏன்னா ஒரு 27 நாள் நம்ம விரதம் இருக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா
காலையில இட்லி சாப்பிடலாம் சாப்பிடுங்க, உப்புமா சாப்பிடலாம் சாப்பிடுங்க. மதியம் ஒரு வேளை உணவு நல்ல சாம்பாரோ இல்ல தயிர் சாதமோ இப்படி காய் வகைகள் கலந்த ஏதாவது ஒரு சாதம் நல்லா சாப்பிடுங்க, எந்த குறையும் இல்லை. அதே இரவு நேரத்துல டிஃபன் சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி தோசை இது சாப்பிடுங்க. 3 வேளையும் நீங்க சாப்பிடலாம். நீங்க 3 வேளையும் சாப்பிடுறதுனால முருகப்பெருமான் வந்து உங்களை கேட்க மாட்டார், எனக்காக விரதம் இருந்துட்டு 3 வேளையும் நல்லா திங்கிறியடா அப்படின்னு கேட்க மாட்டார். ஏன்னா நம்ம முருகனை நினைச்சுக்கிட்டு சைவமா இருக்கும், சைவ விரதமா இருந்தாலே போதும். 27 நாள் விரதம் இருந்துட்டு பட்னியோட ஒரு வேளை சாப்பிட்டு இருக்குன்னு ஆசைப்பட்டியா அப்படின்னா 28ஆவது விரதம் முடிச்சு வந்து உடம்பு டயர்டாயிரும். எப்படி உடம்பு டயர்டாயிரும்? நம்ம சாப்பிட்ற உணவுல சத்தான உணவே கிடையாது இப்போ. அப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் அப்படி. இப்பெல்லாம் எங்க சரியான உணவா சாப்பிட்றோம்? காய் கூட மருந்து வச்சுதான் வருது எல்லாமே. அப்படி நம்ம இருக்கும்போது இந்த காலத்துக்கு தக்க நம்ம உணவுகளை எடுத்துக்கணும், உடம்ப நம்ம பார்த்துக்கிறோம். நல்ல தண்ணி, அதிகமான தண்ணீர் குடிக்கணும். இப்படிதான் நீங்க விரதம் இருக்கணும். இதை நீங்க இப்படி விரதம் இருந்து பூர்த்தி செஞ்சாலே போதுங்க. முருகப்பெருமான் போய் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. தைப்பூசத்தை பத்தி நம்ம தெளிவா ஒரு அளவு கொடுத்துருக்கோம். விரதம் இருக்கக்கூடிய நாளத்தை நம்ம கேட்டிருந்தாங்க, நம்ம கொடுத்தாச்சு. விரதங்கள் இருக்கும் போது தூங்கக்கூடாது, சாப்பாடு உணவு முறைகளை கட்டுப்பாடு தேவையில்லை, யார் விரதம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இது போதுமானதா இருக்கும். அன்பு உறவுகளே, கடுமையாகத்தான் விரதம் இருக்கணும், மயக்கம் வர்ற வரைக்கும் விரதம் இருக்கணும் முருகப்பெருமான் எங்கேயுமே சொல்லலை. மனசார நான் சொல்லல, உங்களுடைய இதயத்துல முருகப்பெருமான குடிபுகிற வைங்க, அவரை கோயில் கட்டுங்க, அங்க நீங்க அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுங்க. உங்களுக்குள்ள முருகன் இருக்காரு அப்படின்னு நீங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிங்க. என்கிட்ட இருக்கார் முருகன், என் கூட இருக்கார், எனக்கு நல்லது நடக்கும், நான் மனசு நினைச்சது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருங்க, நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகளே, நல்ல நல்ல தகவல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப எல்லோருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.